ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு லலார் வியூஸ். நிம்மதியாக பதனி குடிக்கலான்னு வந்தால் இங்கே இந்த குடிகாரங்க தொல்லை தாங்க முடியல. சாரி, இந்த மது பிரியர்கள் தொல்லை தாங்க முடியல. ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். கைஸ், காலையிலே பார்த்தீங்கன்னா சுல்தானா பாட்டுலாம் போட்டு அப்படியே வைப்பு ஏற்றிட்டு ஒரு 4:30க்கு நாங்கள் வண்டி எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 5:30க்குலாம் ரீச் ஆகிட்டோம். ஏன்னா ஆல்மோஸ்ட் 1 ஹவர் ஜேர்னி காட்டுச்சு. ஸோ நாங்கள் ஏன் 5:30க்கு ரீச் ஆனோம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் வரீங்களோ அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஸோ அவ்வளோ டேஸ்ட்டும் இருக்கும். அதனால தான் அவ்வளோ காலையில் நாங்கள் வந்தோம். இந்த ஸ்பாட் பார்த்தீங்கன்னா கூவத்தூர் கிட்ட தான் இருக்குது. ஸோ இப்போயே பார்த்தீங்கன்னா பிளாட்லாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னும் கொஞ்சம் நாள் இந்த மரம்லாம் இருக்குமானே ஒரு டவுட்டு. ஸோ நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ வந்து இந்த இடத்த எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த மது பிரியர்கள் தொல்லை பார்த்திங்கன்னா தாங்க முடியல. எங்கே பார்த்தாலும் பார்த்திங்கன்னா இந்த குடிச்சிட்டு இந்த பாட்டிலை உடச்சிட்றாங்க. ஸோ நம்ம அந்த குடிக்கிறத பற்றி பேச வேணாம். ஏன்னா நம்ம கவர்மெண்ட்டே சப்ளை பண்ணி குடின்னு சொல்கிறப்ப அதை நம்ம வந்து வேண்டான்னு சொன்னால் தப்பாகிடும். ஸோ குடிங்க, அது உங்கள் விருப்பம், அதை நாங்கள் எதுவுமே சொல்லலை. ஆனால் குடிச்சிட்டு அந்த பாட்டிலை கண்டத்தில் உடைக்காதீங்க. அது ஏன்னா குடிக்கிற உங்களுக்கு பிரச்சனையை ஏற்படுத்துதோ இல்லையோ, குடிக்காத நிறைய பேருக்கு அந்த பிரச்சனையை ஏற்படுத்துது. ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, 6 அறிவு இருக்க நம்ம இந்த மாதிரி தப்பு பண்ணுறதுனால 5 அறிவு இருக்க மாடு ஆடு எல்லாத்துக்குமே பிரச்சனை ஆகுது. ஸோ அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இது பார்த்தீங்கன்னா இந்த பனைமரம் ஏறவங்களுக்கு தனியாக சங்கம்லாம் இருக்குது. இந்த சங்கம் பார்த்தீங்கன்னா பனையேறி சங்கம்னு சொல்லுவாங்க. இந்த சங்கம்லாம் எதுக்கு வச்சுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் வந்து கல்தடை இருக்குது. இது எப்போ பார்த்தீங்கன்னா 1986 அதில் இம்ப்ளிமெண்ட் பண்ணி 1987 பண்ணியிருக்காங்க, ஜனவரி 1 ஸோ அதுலேருந்து பார்த்திங்கன்னா நிறையா இஷ்யூ போயிட்டுருக்கு இந்த கல்லால். ஸோ அதனால் அதுக்குன்னு ஒரு சங்கம்லாம் வச்சு இந்த கல்தடை நீக்க சொல்லி நிறையா மனுலாம் போட்டிருக்காங்க. கல்தடை எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, கல் குடித்தா போதை ஆகுதான். அதனால் போதை தர கல்லை யாரும் குடிக்காதீங்க. குடிச்சிங்கன்னா தமிழக அரசின் சட்டத்திணிக்கையில் அது தப்பாகும். ஸோ அப்புறம் அவங்கள கைது பண்ணாலும் பண்ணிவிடுவாங்க. நீங்களும் எங்களை மாதிரி பதனி குடிங்க, உடம்புக்கு ரொம்பவே நல்லது. இது பனைமரத்தில் பார்த்தீங்கன்னா 2 மரம் இருக்குது. ஆண் மரம், பெண் மரம்னு சொல்லுவாங்க. பெண் மரத்தில் நம்மளுக்கு அந்த நுங்கு அதெல்லாம் வரும். ஆண் மரத்தில் பார்த்திங்கன்னா வெறும் பூ மட்டும் தான் வரும். ஸோ அந்த பெண் மரத்தில் நீங்கள் பதனி எடுத்திங்கன்னா அது காய் விடாது நம்மளுக்கு. ஆண் மரம் அப்படி இல்லை, அது எப்பயுமே காய் காய்க்காதனால பதனி எடுக்கலாம். நண்பர்களே, கல் பிரியர்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, கல் குடிக்கலாமா வேணாமான்ற டாபிக் கிடையாது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கல் இறக்கலாமா வேணாமான்ற டாபிக் பற்றி தான் பேச போகிறோம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்கள் தேவைக்கு கல் இறக்கி நீங்கள் குடிக்கலாம், சரிங்களா? ஆனால் அந்த கல்லை சட்டப்படி விற்கிறது தான் தப்பாகுது. கல் இறக்கி குடிக்கிறது தப்பே இல்லைன்னு சொல்லிட்டு இதையும் தமிழ்நாடு அரசு தான் சொல்லுது. ஸோ அதனால் நீங்கள் ஒரு 10-20 மரத்தை வளர்த்து நீங்கள் கல் ரெடி பண்ணி நீங்களே குடிங்க. இந்த மரத்துலேருந்து கலெக்ட் பண்ணிட்டு இப்போ பக்கத்தில் இருக்க மரத்தில் ஏறியாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா அதில் ஒரு கொலை நுங்கு இருந்துச்சு, அதையும் கொஞ்சம் கட் பண்ணி போட சொல்லி நாங்கள் கேட்டோம். ஸோ அவருமே நம்மளுக்காக கட் பண்ணி போட்டார். பனைமரம் பார்த்திங்கன்னா பயிர் வச்சதுலேருந்து ஒரு 3 இல்லை 4 வருஷத்தில் காய்க்க ஆரம்பிச்சிடும். இந்த மரத்தில் பார்த்திங்கன்னா ஒரு 5 வருஷத்துக்கு மேலே தான் காய் எடுப்பாங்க. அதனால தான் அந்த மட்டெல்லாம் கழிக்காமல் இருக்குது. இது பார்த்திங்கன்னா ஒரு 100 வருஷம் பனைமரம். இதுக்கப்புறம் இந்த மரத்தோட ஆயிலே முடியுது. பனை மரத்தோட ஆயுட்காலம் பார்த்திங்கன்னா 100லேருந்து 120 வருஷம். கைஸ், உங்களுக்கு இது மாதிரி ஃப்ரெஷ்ஷாக வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு நம்பர் சென்ட் பண்ணுறோம். சரி பாரு, மரத்துலேருந்து இறக்கி ஃப்ரெஷ்ஷாக. ஃப்ரெண்ட்ஸ், பதனி குடிச்சு முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா நாங்கள் அப்படியே ஃப்ரெண்ட்ஸ் கூட சில் பண்ணலான்னு சொல்லிட்டு அங்கே இருக்க பீச் போயிட்டோம். இது என்ன பீச் பார்த்தீங்கன்னா பெருந்துறவு பீச்சுன்னு சொல்லிட்டு ரொம்பவே பியூட்டிஃபுல்லான பீச் தான் இதுவுமே. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேம்ஸ் விளையாட ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ இந்த கேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, யார் ஆழமாக காலை பதிக்கிறாங்களோ அவங்க தான் வின்னு. ஸோ அந்த கேமை ஒருத்தன் ஜெயிக்க போகிறான்னு சொல்லிட்டு தள்ளி விட ஸ்டார்ட் பண்ணிட்டானுங்க. ஸோ இதில் ஸ்போர்ட்ஸ் மேனான ஏகே பார்த்தீங்கன்னா கீழே விழுந்துட்டார். விழுந்தோடனே பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்கிற அட்டாக் பண்ணி தள்ளி விட்டார். ஸோ ரொம்ப ஃபன்னாகவே விளையாடிட்டு இருந்தோம். ஏண்டா காசு பணம் சேர்க்காம இப்படி பக்கி மாதிரி சுத்திட்டு இருக்கீங்களே, வயசானதுக்கு அப்புறம் காசுக்கு என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டதுக்கு அவனுக்கு ஒரு பதில் சொன்னாங்க பாருங்க. It just turned my world. சார், வாழ்க்கையில எல்லாரும் உழைப்பாங்க, வேலை செஞ்சு வயசாகி அழுத்து போனதுக்கு அப்புறம் கார்னர்ல ஒரு சேர் கிடைக்கும். அதுல போய் உட்கார்ந்து பார்த்தா கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச காசு பணம் காரு பங்களா எல்லாம் இருக்கும். ஆனா வந்து பேசுறதுக்கு உண்மையே இருக்க மாட்டான். இதுங்களும் பேசாது. அந்த மாதிரி சமயத்துல சந்தோஷமா உட்கார்ந்து அசை போடுறதுக்கு நல்ல நினைவுகளை சேர்த்து வச்சிருக்கீங்களான்னு கேட்டானுங்க.
அட பாவீங்களா ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஏகே இருக்கான் பாருங்க, ரொம்பவே மோசமானவங்க. ஆமாங்க, அவன் ஒருத்தன் தண்ணியில் விழுந்துட்டான்னு சொல்லிட்டு எங்கள் எல்லாருமே தண்ணியில் தள்ளிட்டு தாங்க ஸ்டாப்பே பண்ண அந்த கேமு. கொஞ்சம் தலைமைக்கு கட்டுப்பட்டு அப்படியே இறுக்கி நிற்கிறோம். மற்றபடி நாங்க எங்களை அவுத்து விட்டாங்கன்னு வச்சுக்கோ, சிறகு அடிப்போம் நாங்க. கைஸ், தேங்க்ஸ் ஃபார் த சப்போர்ட். நம்ம சேனலுக்கு பார்த்தீங்கன்னா வியூஸ் நல்லாவே போகுது, ஆனால் சப்ஸ்கிரைப் லெவல் தான் இன்னும் ஏறவே இல்லை. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பனைமரத்தை பற்றியும் கல்லுத்தடையை பற்றியும் நாங்கள் சொன்ன சில இன்ஃபர்மேஷன் ரொம்ப புதுசாக இருந்திருக்கும். ஸோ இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் வேணுன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நீங்களும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த மாதிரி அப்பப்போ வைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.